ஹலோ கைஸ் வெல்கம் டு தி செகண்ட் வீடியோ ஆஃப் திஸ் சேனல். போன வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்க எதிர்பார்த்தத விட நல்லாவே ரிசப்ஷன் இருந்தது. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சி மட்டும் அப்ளை பண்ணாம, மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அதே பேட்டர்ன்ல இருக்கிறத நான் வந்து அப்ரோச் பண்ண சொல்லியிருந்தேன். அது எக்ஸ்ப்ளைன் பண்ணி டீட்டெயில்டா வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அனீஷ் இருக்காரு. போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் வந்து பேங்கிங் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி இது மட்டும் தான். எஸ்எஸ்சி தான் மெயினா ட்ரை பண்ணாரு. பேங்கிங் சும்மா ட்ரை பண்ணாரு. அவர் வந்து உங்க சார்பா வச்சிருக்கேன். அவரு வந்து வேற எந்த எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணாதனால, அவருக்கும் அந்த கேள்விகள்லாம் இருக்கும். அத வந்து உங்க சார்பா அவர் என்கிட்ட கேட்பாரு. நம்ம வந்து அந்த மாரி இப்ப இந்த வீடியோ கொண்டு போலாம். ஒரு டிஸ்கஷன் மாரி. ஓகேங்களா? அனீஷ் வெல்கம். போன வீடியோல நீங்க நெறைய சொல்லியிருந்தீங்க. ஐஐடிஎம் நான் இப்ப கிளியர் பண்ணியிருக்கீங்க. இப்ப ஐசிஎம்ஆர்ல கிளியர் பண்ணி, இப்ப டிவி ம், அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குங்கிறதே எங்கள மாரி நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெரியல. ஸோ ம். ஒரு டீட்டெயிலா எஸ்எஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன்லயே இன்னும் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த ஸ்க்ரீன் உனக்கு தெரியுதா? ஆ தெரியுது. இந்த நண்பர்களே அப்படியே அப்படியே பேசுவோம். உங்ககிட்டயும் பேசுற மாரி தான், அவங்ககிட்டயும் பேசுற மாரி தான். இந்த ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வருஷம் 2025ல எழுதுனது மட்டும் தான் நான் வந்து லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் நான் வந்து எடுக்கல. ஏன்னா 2025ல நான் எக்கச்சக்கமா எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா சிஜிஎல்ல வந்து நான் 1 மார்க்ல மிஸ் பண்ண விரக்தியில நான் இஷ்டத்துக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்களா? நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் வேற எந்த எக்ஸாமும் படிக்கக்கூடாது. ஏன்னா, அதுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம் தான் நம்மளோட ஃபுல் எனர்ஜி இருக்கணும்னு யோசிச்சேன். ஓகேங்களா? ஆனா, இப்பயுமே நான் அவங்கள வந்து வேற வேற பேட்டர்ன்ல இருக்கிற எக்ஸாம்ஸ வந்து நான் வந்து படிக்க சொல்லல. எக்ஸாம்பிள் வந்து நீங்க டிஎன்பிசி படிங்க, எஸ்எஸ்சி படி 2மே சேர்த்து படிங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லல. ஓகேங்களா? எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல இருக்கிறது தான் படிக்க சொல்றேன். என்னடா அனீஷு? ம். ரைட், ரைட். இப்போ சரி நீங்க இந்த லிஸ்ட் மட்டும் சொல்லி முடிங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆ இன்னுமே நெறைய கேள்விகள் இருக்கு. உங்களோட ஓகே, அட்டெம்ப்ட்ஸ்ல. ஓகே. இது லிஸ்ட் என்னென்ன வந்து எக்ஸாம்ஸ் ம். இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருங்களேன். ஓகே. 25ல நான் அட்டெண்ட் பண்ணது சிஜிஎல், டயர் 2. இப்ப சிஜிஎல் படிக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஆர்ஆர்பி அட்டெண்ட் பண்ணீங்க. ஸோ, நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எஸ்பிஐ கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ட்ரை பண்ணேன். இது வந்து நீங்க எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா, பிரிலிம்ஸ் வந்து நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அது வந்து அனிஷும் ஒத்துப்பான்னு நெனைக்கிறேன். ஆமா. பிரிலிம்ஸ் வந்து நானே நீங்க இந்த ம். 2 மெயின்ஸ் ஆக்சுவலா எழுதியிருக்கிறேன். ஆ. பேங்கிங்லயுமே. நீங்க வந்து பேங்கிங் பொறுத்தவரையும் நீங்க எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா, பிரிலிம்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? மெயின்ஸ் வந்து நீங்க தனியா எஃபோர்ட் போடணும். நீங்க வந்து எஸ்எஸ்சி படிக்கிறத வச்சு கிளியர் பண்ண முடியாது. ஸோ, நம்ம அத வந்து தள்ளி வச்சிரலாம். அதுக்கப்புறம் என்டிபிசி, அந்த குரூப் டி இது எல்லாமே ஆர்ஆர்பி கீழ வரும். நீங்க வந்து எஸ்எஸ்சி படிக்கிறத அப்படியே தான் படிக்கணும். இங்கிலீஷ் மட்டும் படிக்க வேணாம். ஓகேங்களா? இப்ப ஓகே. நெக்ஸ்ட் அப்ப வந்து எஸ்எஸ்சி அட்டெண்ட் பண்ற எல்லா ஆட்களுமே ஆர்ஆர்பியும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் மட்டும் தான் கிடையாது. வேற எல்லாமே அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். அப்படியே டிசிஎஸ் பேட்டர்ன் அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரப்போது. அதனால கண்டிப்பா அத அட்டெண்ட் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஐஆர் ஓகேங்களா? சிஎஸ்ஐஆர் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. இப்போ சிஎஸ்ஐஆர் கீழ சிக்ரி. இந்த சிஆர், சிக்ரின்னு சொல்லுவாங்க, சிக்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து காரைக்குடியில இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. இன்னொரு இதெல்லாம் ம். எஸ்எஸ்சி எக்ஸாம்னா எந்த எக்ஸாம்க்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும் ஆ இதெல்லாமே? நான் இது இப்ப சொல்றேன். எஸ்எஸ்சில எம்டிஎஸ் இருக்கு, சிஹெச்எஸ்எல் இருக்கு, சிஜிஎல் இருக்கு. ஆ. சோ இதெல்லாம் எந்த எக்ஸாம்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே, சார் கேக்குறேன். ஓகே. உங்களுக்கு ஆர்ஆர்பி கிராஜுவேட் தெரியும். அது வந்து சிஜிஎல்க்கு ஈக்குவலு. அண்டர் கிராஜுவேட் தெரியும். அது சிஹெச்எஸ்எல் ஈக்குவலு. குரூப் டி வந்து எம்டிஎஸ்க்கு ஈக்குவல். அதே 10த், 12த் கிராஜுவேட் பேட்டர்ன். இப்ப இந்த சிஎஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 12த் பேசிஸ் ஓகேங்களா? 12த் குவாலிஃபிகேஷன். இந்த சிஎஸ்ஐஆர்ல நான் அட்டெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ன்னு ஒரு போஸ்ட். இது வந்து எல்டிசிக்கு ஈக்குவல் லெவல் 2 ஓகேங்களா? இதுல வந்து பேட்டர்ன் என்னன்னா, சிங்கிள் எக்ஸாம் தான். சிங்கிள் எக்ஸாம் அதுக்கப்புறமா டைப்பிங் மட்டும் தான். அந்த சிங்கிள் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் பேட்டர்ன். இதோட குவாலிஃபிகேஷன் வந்து 12த் ஓகேங்களா? நான் உங்களுக்கு எழுதிடுறேன். குவாலிஃபிகேஷன் 12த் ஓகேவா? பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் பேட்டர்ன். அதாவது நீங்க மேத்ஸும், ரீசனிங்கும் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. எலிஜிபிலிட்டிக்கு மட்டும். ஆமா. இங்கிலீஷும், ஜிகேவும் மட்டும் தான் கணக்குல எடுத்துப்பாங்க. அதுதான் இந்த சிஎஸ்ஐஆர். அதுக்கப்புறமா டைப்பிங் வச்சு உங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நான் இது வந்து குவாலிஃபை ஆயிருந்தேன். டைப்பிங்கும் போயிருந்தேன். ஃபைனல் மெரிட்ல வந்து எனக்கு வந்து போயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஐஐடி மெட்ராஸ். இதோட பேட்டர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் தான். அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு போடுறேன் டிகிரி. பேட்டர்ன் வந்து சிஜிஎல் பேட்டர்ன் தான் எக்ஸாம் ஓகேங்களா? அதே 100 கொஸ்டினு, அதே 4 செக்ஷனு எல்லாமே அதே தான். ஆனா நீங்க அத குவாலிஃபை ஆனீங்கன்னா, இது டிஸ்கிரிப்டிவ் வந்து எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் வந்து ஒண்ணும் கிடையாது. ஒரு எஸ்ஸே, ஒரு லெட்டரு அதுக்கப்புறமா அதுக்கு பேர் என்ன ப்ரீசிஸ் ரைட்டிங் ஒண்ணு. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணா தாராளமா வந்துரும். ஏன்னா, நம்ம வந்து ஃபுல்லாவே அந்த எம்சிக்யூவே படிச்சு, படிச்சு நமக்கு வந்து இது வராதுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, இது வந்து கொஞ்சம்
படிச்சாலே நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ணலான்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் சொல்றேன். அதுக்காக ஈஸின்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ட்ரை பண்ணா கண்டிப்பா வரும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த டயர் 2 தான் நான் உங்களுக்கு இப்ப சொன்னது. டிஸ்கிரிப்டிவ் பிளஸ் ஸ்கில் டெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் அட்டெண்ட் ஆனா பண்ணேன். இதெல்லாம் எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல வராதுன்னு நினைக்கிறேன். இது இல்ல. இது நான் வந்து சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்து அப்ப ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தேன். ஓகேவா? அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். ஓகே. அது சும்மா தான் இந்த நான் அட்டெண்ட் பண்ணதுக்காக இது வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சிபிசிபி, யூடிசி. யூடிசி உங்களுக்கு தெரியும் லெவல் 4. இதுவுமே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். இது வந்து 12th குவாலிஃபிகேஷன். யூடிசி 12தா டிகிரியான்னு எனக்கு சரியா ஐ திங்க் யூடிசி வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? என்ஏஎல்லும் நான் முன்ன சொன்ன மாரி தான். இந்த சிஎஸ்ஐஆர் செக்யூரி என்ஏஎல் வந்து பெங்களூர்ல இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பாரு அனிஷ் இது காரைக்குடின்னு சொன்னனா? ஆமா. இந்த இன்ஸ்டிடியூட் காரைக்குடியில இருக்கனால காரைக்குடியில தான் எக்ஸாம் நடக்கும். ஓ! ஓகே. இந்த ஐஐடிஎம் மெட்ராஸ்ல இருக்கனால மெட்ராஸ்ல தான் எக்ஸாம் நடக்கும். ஓகே. இது வந்து பெங்களூர்ல இருக்கனால பெங்களூர்ல தான் எக்ஸாம் நடக்கும். இந்த மாரி அந்த அட்டானமஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நடக்குது. ஓகேங்களா? இந்த மாரி ஸ்மால் ஸ்கேல்ல நடக்கிறது தான் அப்படிதான் நடக்குது. ஓகே. டிஎன்பிஎஸ்சி அத டெலீட் பண்ணிடுறேன். அது டெலீட். தேவையில்ல. அதுக்கப்புறம் சிஜிஎல் செலக்ஷன் போஸ்ட். இது எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் செலக்ஷன் போஸ்ட். இது எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. அடுத்து நான் இப்போ வந்து செலக்ட் ஆன எக்ஸாம் தான் இந்த ஐசிஎம்ஆர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இது வந்து லெவல் 6 போஸ்ட். அதே டிகிரி தான். இதுல உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவும் கிடையாது. வெறும் ஒரே ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? சிஜிஎல் பேட்டர்ன்ல இருக்க ஒரே ஒரு எக்ஸாமு. அதுக்கப்புறமா மெயின்ஸ்ங்கிற மாரி எதுவுமே கிடையாதா? ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் ஓ. மட்டும் டெல்லியில நடந்தது. ஓகேங்களா? ஓ. இப்ப இந்த சிஜிஎல் பேட்டர்ன்லே என்ன மாரி அதெல்லாம்? ஆ சொல்றேன். ஸ்கில் டெஸ்ட் வந்து என்னன்னா டைப்பிங் மட்டும் கிடையாது. இது நடந்துச்சு. ம். ஆ எம்எஸ் ஆஃபீஸ். ம். பேர் என்னதுடா? மறந்துட்டேனே. எக்ஸெல், பவர் பவர் பாயிண்ட், பாயிண்ட். வேர்ட். இதுல வந்து வேர்ட்ல நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அத அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதோ இங்க இருக்க டூல்ஸ்லாம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். புரியுதா? அந்த மாரி ஒரு சின்ன இதுதான். நான் இந்த எக்ஸாமுக்காக தான் நான் ட்ரெயின் பண்ணேன். என் கம்ப்யூட்டர்ல வந்து இப்ப இன்ஸ்டால் பண்ணதுக்கு காரணமே இந்த எக்ஸாம்னால தான் இந்த எம்எஸ் ஆஃபீஸ இன்ஸ்டால் பண்ணேன். அதுவரைக்கும் என்ட்ட கிடையாது. இப்போ இந்த ஐசிஎம்ஆர் எக்ஸாம்ல மட்டும் ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 100 கொஸ்டின் சொன்னேன்ல சிஜிஎல் பேட்டர்ன் சொல்லி. ஆமா. 4 செக்ஷன் கிடையாது, 5 செக்ஷன். அந்த 5வது செக்ஷன் என்னன்னா கம்ப்யூட்டர். ஓ! ஆனா அதே 100 கொஸ்டின் தான். ஒரு செக்ஷனுக்கு 20 கொஸ்டின். புரியுதா? ஓகே. ஓகே. அவ்வளோதான். கம்ப்யூட்டருமே அதுல வெறும் எலிஜிபிலிட்டி மாரி இல்லாம மார்க்லயே உங்களுக்கு ஆமா, இன்க்ளூட் ஆகுது. ஆமா. 20 கொஸ்டின். ஓகேங்களா? நான் இதுல தான் எடுத்திருந்தேன். மொத்தமா பார்த்தீங்கன்னா, இது 20 வேக்கன்சி. சென்னையில 5 வேக்கன்சி, ஹைதராபாத்ல 5 வேக்கன்சி அந்த மாரி எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் மட்டும் தான் எழுதுனேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, யூடிசி, எல்டிசி எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. நான் அசிஸ்டன்ட் மட்டும் தான் எழுதியிருந்தேன். அது வந்து நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ஏன் இந்த எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணணும்னு வரும். நான் அதுக்காக அப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த IIIT ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுவும் லெவல் 3 போஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன். அதே ஸ்கில் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட்ன்னு நான் இங்க சொல்றது எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ட தான் நான் ஸ்கில் டெஸ்ட்ன்னு சொல்றேன். மத்ததெல்லாம் டைப்பிங்ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? டைப்பிங் நான் ஸ்கில் டெஸ்ட்ன்னு சொல்றதெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐபிபிஎஸ்லாம் நான் வந்து சும்மா தான் அட்டெண்ட் பண்ணேன். அது வந்து அப்போ எஸ்பிஐ கிளியர் பண்ணனால ஒரு இதுல. அதுக்கப்புறமா சிபிஓ அது உங்களுக்கு தெரியும். மத்தபடி நான் அப்ளை பண்ணாம விட்ட எக்ஸாம்ஸ்லாம் இங்க எழுதியிருக்கேன். சிசிஆர்எஸ் இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரூ. 300 ஃபீஸ் வரும். அத சொல்லிருக்கலாம் ஒரு தடவ. ஜெகன் கூட எழுதுனேன் நானு. ஏய் எனக்கு தெரியாது. சொல்லி கிட்ட வந்து பேசுறா மைக்கு. எனக்கும் தெரியாதுடா. நான் ம். கேள்விப்பட்டது இல்ல ஆக்சுவலா. அது ஓகே, என்ன ஓகே. எக்ஸாம் அப்படிங்கறத ஒரு டீடைல் சொல்லிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சிசிஆர்எஸ்லயும் இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு. 3 டைப் ஆஃப் போஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எய்ம்ஸ் கிரீலயும் மல்டிபிள் இது எடுப்பாங்க. ஐபி பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எஸ்எஸ்சி அட்டெண்ட் பண்றவங்க நெறைய பேர் இந்த வாட்டி ஐபி அட்டெண்ட் பண்ணாங்க. ஆனா நான் அப்ளை பண்ணல. ஏன்னா ஐபி எனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு முன்னாடியே தோணுச்சு. அது ஏன் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே. இது போக எஃப்சிஐ மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்சிஐ ஃபுட் நம்ம கார்ப்பரேஷன் ஆஃப் படிக்க இந்தியால ஆரம்பிச்சு இன்னும் வரலல்ல அது நோட்டிஃபிகேஷன். நான் பிரிப்பரேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தப்போ நானும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஓகே. டைம்ல நான் எஃப்சிஐ அட்டெண்ட் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆ, எஃப்சிஐ ஆ. கிரேட் 3ல ஒன்னு விடுவான். கிரேட் 2 எக்ஸாம்ஸ் வரும் எஃப்சிஐலயே. இயர் ஓகே. 2ல கரெக்டா வரும். டிசம்பர், நவம்பர் டைம்ல. ம், ம், ஸோ ம். அதுவுமே அப்படியே ஆக்சுவலா எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ம், எந்த ம். டிஃபரன்ஸுமே இருக்காது அதுலயும். ஓகே. அதையும் யூஸ் ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் ஏன் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்றேன்.
நான் கேட்கிறேன். சரி, ஏன்னா இப்போ ஆ. ஏன் நான் சொல்றேன். என்னன்னா, ம். நார்மலா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சீங்கன்னா, அந்த எக்ஸாம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அப்பதான் ம். ஈஸியா இருக்கும் தான் நான் சொல்லி கேட்கிறேன். ம். ஃபர்ஸ்ட் ம். டைமா ஒரு ஆள் வந்து அந்த எக்ஸாம் மட்டும் படிக்காதீங்க. அது கூட உள்ள எல்லா எக்ஸாமுமே அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இப்போ ம். அந்த எக்ஸாம்ஸ் மிடில்ல வரும்போது சில நேரம் ஷெட்யூல் அஃபெக்ட் ஆகலாம் நமக்கு. ம். ஸோ உங்களோட பேசிக் ரீசன் என்ன? ஏன் மத்த எக்ஸாம்ஸ் நாங்க அட்டெண்ட் பண்ணணும்? ஏன் அட்டெண்ட் பண்ணோம்னா, நான் வந்து உங்கள வந்து பேட்டர்ன் ஃபுல்லா மாத்த சொல்லல. ம். ஓகே. ஓகேவா? மொதல்ல சேம் பேட்டர்ன். அ சேம் பேட்டர்னுமே நான் ம். நான் ஒரு எக்ஸாம் நோக்கி ஒரு ஷெட்யூல்ல ம். போயிட்டு இருப்பேன். ம். நான் ஏன் அட்டெண்ட் பண்ணணும்? நான் அத மட்டுமே நோக்கி போடலாம்ல. கரெக்ட். என்ன அது ஒரு பிக் அதே டிஃபரன்ஸ்ங்கிறது என்ன? நான் சொல்றேன். இப்பயுமே நீங்க வந்து எஸ்எஸ்சி, சிஜிஎல மெயினா வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்காக தனியா செப்பரேட்டா பிரிப்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஆன் த கோல நான் ஷெட்யூல்ல ஆமா. இருக்கிறேன். இப்போ 19th எஸ்எஸ்சி சிஜிஎல். ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு எக்ஸாம் வருதுன்னா போய் எழுதிட்டு மட்டும் வந்துருங்க ஆமா, அப்டிங்கிறீங்களா? ஆமா. ஓகே, ஓகே. எழுதிட்டு மட்டும் வாங்க. நீங்க ஒரு வேள டயர் 1 பட் கிளியர் பண்ணீங்கன்னா, ஆ நீங்க வந்து ஒரு 15 நாளோ, 1 மாசமோ குடுக்கறதுனால உங்களால கன்ஃபார்மா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். நீங்க டயர் 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. எப்படி சொல்றீங்க? இப்போ ம். அதே பிரிப்பரேஷன் தான் நான் இதுக்கும் போடுறேன். ஸோ ம். எப்படி நீங்க இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா நான் கிளியர் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டே தான் நான் கிளியர் பண்ணேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டயர் கிளியர் பண்ணிட்டு நீங்க 1 மாசம் குடுங்கன்னு சொல்றேன்ல. அந்த 1 மாசமே ஆமா. நான் வந்து ஃபுல் டைமும் குடுக்க சொல்லல. நான் அந்த ஓகே. டைம்லயுமே நான் எஸ்எஸ்சி வந்து மார்க் டெஸ்ட் போட்டு டிஸ்கஷன் பண்ணி அது தனியா ஒரு ஷெட்யூல் போயிட்டே தான் இருந்துச்சு. டயர் 2க்கு. ம். இந்த சைடு ம். வந்து மீதி பாதியத்தான் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கோ, கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கோ நான் குடுத்தேன். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் குவாலிஃபையிங் தான். ஐசிஎம்ஆர்லயும் சரி, சிஎஸ்ஐஆர் டைப்பிங்லயும் சரி எல்லாமே குவாலிஃபையிங் தான். ஐஐடி மெட்ராஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது மெரிட்ல எடுத்தாங்க. அதுவும் 30%ஆ கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. விச் இஸ் அது வந்து இம்பாக்ட் இருக்கு. பட் நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணலாம். உங்களோட ஷெட்யூல் டிஸ்ரப்ட்டே ஆகாது. அததான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஏன் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணிருது. ம். நெறைய டைம்ல. சரி, ஸோ ஓகே. அடுத்து 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 உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? எதுக்குன்னா, இப்போ வந்து இதுக்கு தான். இப்போ வந்து நீங்க வந்து பாருங்க. இது வந்து ஆர்ஆர்பி, என்டிபிசி இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்களோட கவுண்ட் 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணவங்களோட கவுண்ட் ஓகேங்களா? 2019, 2024. ஓகே. இந்த வாட்டி 2025க்கும் இதே ஈக்குவல் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதிகமா தான் ஆயிருக்கும். ம். பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா இங்க? 1,21,00,000 அதான். போட்டேன். இப்போ வந்து எத்தனை வேக்கன்சி? 8868 கிராஜுவேட் பிளஸ் அண்டர் கிராஜுவேட் சேர்த்து. ஓகேங்களா? ஓகே. எவ்வளோ பேர் ஒரு சீட்டுக்கு ட்ரை பண்றாங்க? 1364 பேர் ட்ரை பண்றாங்க. ஓகே. உனக்கு வந்து காம்படிஷன் இது நார்மலா எஸ்எஸ்சி, சிஜிஎல் எக்ஸாம்ஸ் இது மட்டும் தானே இருக்கும். இரு எல்லா எக்ஸாம். இரு. எஸ்எஸ்சி, சிஜிஎலுக்கே செமையா மாறும். ஓ. நான் உனக்கு வந்து சொல்றேன். இப்போ இது பார்த்துக்கிட்டியா? ஆர்ஆர்பி தான் ஹையா இருக்கும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் கிடையாது. நம்ம நம்ம ஊர்ல எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இங்க இங்கிலீஷை பார்த்து பயப்படுறாங்களோ, அதே மாரி தான் அவங்களும் இங்கிலீஷை பார்த்து பயப்படுறாங்க. அதனால ஆர்ஆர்பிக்கு எப்பவுமே ஹெவி காம்படிஷன். ஓகேவா? ஓகே, ஓகே. பார்த்துக்க. இங்க வந்து ஆர்ஆர்பிக்கு 1300 பேரு. அதே மாதிரி ம். இப்போ வந்து எம்டிஎஸ் போவோமா? எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்ளிகேஷன் கவுண்ட் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ரிசீவ்டு லைவா போட்டு பார்த்துடலான்னு. ஓகே. ரிசீவ்டு 36 லேக். ஓகேவா? ஓகே, ஓகே. 36 லேக் எவ்வளோ வேக்கன்சி இவங்களே போட்டிருக்காங்க. 36 லேக் டிவைடட் பை 5400 போஸ்ட். எவ்வளோ பேரு? 666. ஓகே, ஓகே. 666. ஆர்ஆர்பியோட நல்ல கம்மி. ஏன்னா கம்மி. இங்கிலீஷ் இஸ் த இம்பாக்ட். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து இது 10th லெவலு. அப்படியே வந்து சிஜிஎல் போடுவோம். ம். சிஜிஎல் பார்த்துக்கோ. ஆவரேஜா நம்ம அட்டெண்ட் பண்ண 2025 பத்தி எனக்கு தெரியல. ஆனா ஏதோ 36 லட்சம். ஓகேவா? சரி, ஓகே. இவங்க போட்டிருக்க மாதிரி 30 அவங்க லட்சம்னே போட்ட கவுண்ட்லயே வச்சுப்போம். வச்சுக்கலாம். 30 லட்சமே வச்சுப்போம். 30 லட்சம் டிவைட் பை போன வாட்டி எவ்வளோ பேரு? 15,000 வேக்கன்சி. அப்ராக்ஸிமேட்டா 15,000 ஐயோ! வச்சுக்கலாம். மாத்தி 30 லட்சம் டிவைடட் பை 15,000 எவ்வளோ? எப்படி? 200. இதுக்கு 200. காரணம் இது காரணம் இங்கிலீஷ் கிடையாது. இது காரணம் வந்து கிராஜுவேட் Qualification. போஸ்ட். ஆமா. ஆமா. ஓகேவா? பார்த்துக்க. இப்போ வந்து இவ்ளோ வந்து இடிக்குதா? இப்போ வந்து நம்ம 1300லேருந்து இது 200.
ஓகே. நம்மளோட 1300 பேர்ட்ட சீட்டு போட்டி போட்டது, இப்ப 200 பேர்ட்ட தான் போட்டி போடுறோம். சிஜிஎலுக்கு இல்லாட்டி இவ்ளோ சிஜிஎல் எக்ஸாம்ஸ கம்மியாகுது. பொறுத்தவரைக்கும். ஓகேவா? இப்ப ஓகே, நான் அடுத்து ஓகே. வரேன். இப்போ ம். வந்து சிசிஆர்எஸ்ல பாரு. ஓகே ம். நண்பர்களே, ஒரு சின்ன பிரேக். எனக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இஷ்யூ, அனீஸுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ இஷ்யூ ஆயிருச்சு. என்ன காணாம ஆக்கிட்டான் வேற ஒண்ணும் ஆமா. இல்ல. அதனால இப்ப தான் வந்து இல்லாத விஷயம். அனீஸ் வருவான். இப்போ என்னன்னா, நம்ம வந்து கடைசியா சிஜிஎலுக்கு வந்து 200 பேர் போட்டி போடுறாங்க ஒரு வேக்கன்சிக்கு அப்படின்றத பார்த்தோம். இங்க பாரு அனீஸு. சிசிஆர்ஏஎஸ் இது எல்லாமே எல்டிசி தான். 10th லெவல் போஸ்ட் தான். ஆனா இதுக்கு போட்டி எப்படி இருக்குன்னு பாரு. ரூ. 300 ஃபீஸு. ஓகே. 1800 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு. இது வந்து ரயில்வேஸை விட அதிகம். ம். இது காரணம் நம்ம ரயில்வேஸ் வந்து என்டிபிசி பார்த்தோம். ஆனா இங்க வந்து 10th தான் எல்டிசின்றது. ஓகேவா? அடுத்தது கேவிஎஸ் என்விஎஸ். இப்போ வந்து கேவிஎஸ் என்விஎஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1700 ஃபீஸு. ம். இங்க பார்த்தியா ரேஷியோ? 76 தானா? 76 தான். இப்போ அடுத்தது பாரு ஐசிஎம்ஆர் எவ்வளோ ம். ஃபீஸு? 2000. இங்க பாரு. 37 தான். ஒரு ஓகே, ஓகே, போஸ்ட்டுக்கு ஓகே. 37 பேர் தான். ஓகேவா? ம். இப்போ நான் அடுத்து உனக்கு காட்டுறேன் பாரு. இப்போ வந்து நான் வந்து ஐஐடிஎம்ஜே அட்டன் பண்ணல. ம். அப்போ வந்து ஆமா. 2300 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க 10 வேக்கன்சிக்கு விச் இஸ் 230. ஓகேவா? ஓ! ஓகே, ஓகே. அதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட் வந்து 1900 சம்திங் அப்ளை பண்ணியிருந்தாங்க 12 வேக்கன்சிக்கு 158. ஓகேவா? ஓகே, ஓகே. இது எல்லாம் நீ ரயில்வேஸ் எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபார் லோவர். ம். இது வந்து 500 ஃபீஸுக்காக குறையுது. இப்போ வந்து இது ம். 1700 போகும்போதோ 2000 போகும்போதோ எய்ம்ஸ் க்ரீலாம் 3000. ம். அதுக்கெல்லாம் அதுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற டேட்டா வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னன்னா, ஃபீஸ் ம். அதிகமாகும்போது காம்படிஷன் கம்மியாயிருது. என்னதான் நம்ம ஆமா, ஃபீஸ் அதிகமா குடுத்தாலும், நமக்கான ஆமா. அந்த பாசிபிலிட்டி கிளியர் பண்றதுக்கான அந்த சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறியா? கண்டிப்பா. அது உனக்கு தெரியுதா? இப்போ வந்து சென்னை இப்போ வந்து நான் ஐஐடி மெட்ராஸ் வந்து எடுத்தேன்னா, இப்ப அங்க வந்து நார்த் பீப்பிளோட காம்படிஷனே கிடையாது. ஏன்னா 60 இயர்ஸ் வந்து பெர்மனன்ட் சென்னை போஸ்டிங்ன்றப்போ, நார்த் பீப்பிள் யாருமே வரமாட்டாங்க. இப்போ உனக்கு இங்க யார் போட்டின்னா, கேரளைட்ஸ் வருவாங்க, ஆந்திராஸ் வருவாங்க, தமிழ்நாடு பீப்பிள் வருவாங்க. அவ்வளோதான். ஸோ காம்படிஷனே பாதி ஆயிடுச்சு. ஒரு சில எக்ஸாமுக்கு. ஓகே. காம்படிஷன் பாதி இல்ல, ரொம்ப கம்மி. ம், ஆனா ம், ம். அதுக்குன்றதுக்காக இது எல்லாருமே எழுதுனாலே பாஸ் பண்ணிடலாம். ம். போட்டியே கிடையாது. இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இது எல்லாமே காம்படிட்டிவ் தான். இங்க வந்து நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டீங்கன்னா, நீங்க இந்த இது என்கிட்ட நெறைய பேர் ஈஸியா எப்படி கிளியர் பண்றது? ஈஸியா ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்தா சொல்லுங்க. அப்படின்னு கேட்பாங்க. ஈஸியா ஒரு எக்ஸாமும் கிடையாது. அது ம். உண்மை. அது உனக்கும் தெரியும். ம். ஓகேவா? ஆமா. அதான் 5 வருஷம் ஆகியிருக்குல்ல கிளியர் பண்றதுக்கு. ஆனா ஆனா எனக்குமே இப்ப தோணுது. ம். இந்த மாரி ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து இருக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா, இவ்ளோ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட்டே ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஜாப்க்குள்ள போயிருக்கலாமோ? ம். முன்னாடி இந்த ஐடியாவே இல்லாம இருந்துச்சு. இப்ப ஸோ நானும் அதுதான் அதுதான் சொல்றேன். நல்லது. நீங்க ம். நீங்க வந்து லெவல் 2ஓ, லெவல் 3ஓ இந்த மாரி நீங்க வந்து கண்ணுக்கு தெரியாத எக்ஸாம் அப்ளை பண்றதே கம்மியான ஆட்கள் பண்ணுவாங்க. அப்படி ம். நீங்க ஒரு ஜாப நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அடுத்து சிஜிஎலுக்கோ, யுபிஎஸ்சி ஓகே. சிஜிஎலுக்கு நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? சரி என்னன்னா, இப்போ நமக்கு இந்த மாரி ஒரு ஜாப் ஃபர்ஸ்ட்டே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கயேன், நம்ம அடுத்து இந்த எஸ்எஸ்சி, சிஜிஎல் தான் நம்மளோட பிரைம் ஃபோக்கஸா இருக்க போகுது. அது வந்து இனிமே ஒரு பிரஷர் இல்லாம, ம், இன்னும் ஒரு ம். காமா அட்டெண்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருக்கு அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஸோ இது அந்த வகையில ஆ இந்த மாரி எக்ஸாம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டா தோணுனது நான் போன வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா எஸ்எஸ்சி இருக்கும்போது, அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கும். இது வந்து நம்ம வந்து பேசிக்கா சும்மா அட்டெண்ட் பண்ற மாரி தான். அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படியே அப்ளை பண்ணுவோம். சரி எழுதி பார்ப்போம். அந்த மாரி அப்ளை பண்ணும்போது, ஆக்சுவலா அது வந்து எனக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, நம்ம சும்மா அப்ளை பண்றோம்னா, அதில நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி யோசிக்கலாம். ஆனா இத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்க வந்து ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. ஓகேவா? பிரஷர் வெரி வந்து உங்களுக்கு நீங்க ஓகே. எடுத்துக்க மாட்டீங்க. சரி நம்ம ஒரு ம். அட்டெம்ப்ட் தானே குடுக்க போறோம், குடுத்து பார்ப்போம் ம். அப்படின்றது. எனக்கு வந்து இப்போ வந்து இது ரூ. 1700 ரூ. 2000 ரூ. 3000 நீ சொல்றியே, நாங்க ஆஸ்பிரண்ட் நாங்க வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் ஆ. நாங்க வேலைக்கு போகாம தான் இருக்கோம். நாங்கலாம் எப்படி அப்ளை பண்றது? ம். கண்டிப்பா, அப்படின்னு நீங்க கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பீங்க. எல்லாருக்கும் வரும். ஓகே. இப்ப நான் இத எப்படி சொல்லணும்னா, இந்த சிஜிஎல் மெயின்ஸ் எழுதுறவங்க கிட்ட போய் ஃபெயில் ஆனவங்க. கட் ம். ஆஃப் கிட்ட போய் ஃபெயில் ஆனவங்க. எல்லாமே மெயின்ஸ் எழுதுறேன். என்னால வந்து ஒரு எக்ஸாம் வந்து இந்த லைன மட்டும் என்னால கிராஸ் பண்ண முடியல. கிட்ட வரைக்கும் போறேன். ம். அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதணும். ஆ.
ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தேவையான ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஆமா இந்த கொஞ்சம் காம்படிஷன் கம்மிங்கிற பட்சத்துல அவங்களால ஈஸியாவே அதுல ஆமா ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியா வேலைக்கு ஆமா போயிடலாம். அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு அந்த காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தா நீங்க அங்கேயே செலக்ட் ஆயிருப்பீங்க. நீங்கலாம் வந்து இந்த எக்ஸாம் 100% எழுதணும். அதுக்காக டயர் 1 படிச்சவங்க, டயர் 1 கிட்ட போய் விட்டவங்கலாம் நாங்களாம் எழுதக்கூடாதா? அதுதான் உன்னோட அடுத்த கேள்வி. நீங்களும் எழுதலாம். நான் ஏன் சொல்றேன்னா, என் கூட ஐசிஎம்ஆர்ல செலக்ட் ஆனவங்க பத்தி எனக்கு பெருசா தெரியல. அவங்களுமே ஒரு 2 பேர் 2, 3 பேர் வந்து சிஜிஎல் டயர் 1 பாஸ் பண்ணல. ஐஐடிஎம் ஜேஏ ஓகே. அதுல என் கூட அட்டெண்ட் பண்ணவங்களும் 3, 4 பேர் டயர் 1 பாஸ் பண்ணல. அந்த வருஷத்தோட சிஜிஎல்லே சொல்றேன். சரி, அந்த ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்றவங்களோட ஏஜ் நார்மலா இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்னா பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஏஜ் 20 to 25 to 30 இந்த ஏஜ்ல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. இந்த ஐஐடி ஜேஎம் ஐசிஎம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு அட்டெண்ட் பண்ணும்போது காம்படிஷன் சேம் ஏஜ்ல உள்ளவங்க தான் வராங்களா இல்ல சேம் ஏஜ் எல்லாருமே என் கூட எழுதினவங்க எல்லாருமே எஸ்எஸ்சி படிச்சவங்க தான் என் கூட எழுதினாங்க. எல்லாருமே நாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தான் எல்லாருமே. எல்லாருமே ஒண்ணா உட்கார வச்சு பேசியிருந்தாங்க. எல்லாரும் நீங்க என்ன எக்ஸாம் படிச்சீங்க? யாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு தான் நான் ஸ்பெசிஃபிக்கா எல்லாருமே ஒரே எக்ஸாம் தான் சொன்னாங்க. அது எஸ்எஸ்சி சிஜிஎல் தான் சொன்னாங்க. ஓகேவா? இதுதான் நான் பார்த்தது. அந்த எக்ஸாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து இப்போ ஆஸ்பிரண்டா இருக்கவங்க சொல்லலாம், நான் வந்து 2000 3000 கொடுத்து எனக்கு இது கிடைக்குமான்னு தெரியல, நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப மார்க்கில் கம்மியாக தான் எடுத்துட்டு இருக்கேன் மார்க் அப்படின்றவங்களுக்கு நான் என்னோட சஜஷன் தான் இது. நீங்க எழுதக்கூடாதுன்னு நான் சொல்ல. நீங்க வந்து 120+ நீங்க எஸ்எஸ்சியில் டயர் 1 மார்க் போடும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்டா வருதுன்னா நீங்க வந்து இங்க இதுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் தைரியமா. ஓகேங்களா? நீங்க வந்து சப்போஸ் நான் அப்ளை பண்ணி 2000 3000 வேஸ்ட் பண்ணுவான் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இல்ல உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். நான் ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாருமே ஒரு அந்த சர்டன் இதை ரீச் பண்ணிடுறோம்ல. இவ்வளோ ப்ரிப்பரேஷன் படிச்சிட்டோம், கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. அது டயர் 1 இருந்தாலும் சரி, டயர் 2 இருக்கும் சரி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு அந்த டே பேடு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து பாஸ் பண்ணாம போயிருப்பாங்க. இப்போ நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் டேஸ். ஓகேவா? மல்டிபிள் டேஸ் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு கிளிக் ஆயிருச்சு. நீங்க போடுற ஆப்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிருவீங்க. எனக்கு அதான் நடந்தது. ஓகேவா? நான் வந்து இந்த ஐசிஎம்ஆர் எழுதிட்டு வரும்போது நான் கான்ஃபிடென்ட்டாவே இல்லை. போச்சு 2000 போச்சு, இப்படிதான் நான் வெளில வந்தேன். அப்புறம் பார்த்தா லிஸ்ட்ல வந்து ஓகே நம்ம செலக்ட் ஆகிற ரேஞ்சில் மெரிட் லிஸ்ட் வந்துருச்சு. என்னடா இது? நம்ம ரேங்க்ல செலக்ட் ஆயிருந்தீங்க? நான் 17. ஓகே. இது 17 மீன்ஸ் ரேங்க் 17 ஆல் இந்தியா தான். ஓகே 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 ஓகே. இது ஓகே, அது ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஓகேவா? நான் அதுக்காகலாம் இந்த வீடியோ போடல. எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இது எல்லார்கிட்டயுமே சொல்றது தான். எல்லார்கிட்டயுமே நான் பார்க்குறவங்க கிட்டலாம் இது வந்து நான் சொல்லிடுறேன். ஆனா இது வந்து ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால போட்டேன். இப்போ வந்து நான் சாய்க்கோ சரி, அருணுக்கோ சரி, ஜெகனுக்கோ சரி, இந்த டைலாக் வந்து நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் பாரு. இப்போ வந்து நான் இப்போ யாரையாவது புதுசா இப்போ பார்க்கறேன்னா இந்த வீடியோ அமுச்சு விட்டுறலாம். மறுபடியும் அவங்க கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உனக்கே தெரியும் அதோட யூஸ் என்ன. ஓகே நண்பரே, இதுல ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் தெரிஞ்சு நான் எல்லாமே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டவுட்ஃபுல்லுக்காக தான் உன்னை வச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது இங்க இருந்து தோணுதா? ஏதாவது கேட்கணுமா? எனக்கு ஒண்ணே ஒன்று தோணுதுன்னா, இப்போ நான் ப்ரிப்பரேஷனை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் சிஜிஎலுக்கே இப்போ மேக்ஸ் இன்னும் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கல. இப்போ இந்த டைம்ல நான் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாமா? உங்ககிட்ட காசு இருக்குன்னா பண்ணுங்க. காசு இல்லைன்னா நீங்க ஒரு சர்டைன் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், சே இந்த வாட்டி நான் கிளியர் பண்ணிருப்பேன்டா, இந்த ஒரு கொஸ்டின் தப்பா போட்டேன்டா, இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிருப்பேன்டா அப்படின்னு உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் நீங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் தாராளமா அட்டன் பண்ணலாம். நான் இது எல்லாத்தையுமே அந்த அமௌண்ட்டுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க தாராளமா அட்டன் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா எக்ஸாமுமே ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே ஒரு பேசிக் டிகிரி தான். பேசிக் டிகிரி இருக்கிறது தான். இது இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல டெக்னிக்கல் ஜாப்லாம் இருக்கும். உங்களோட ஸ்பெசிஃபிக் இது என்னது இது, உங்க ஸ்பெசிஃபிக் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னிக்கல் ஜாப்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன்னா ஃபிசிக்ஸ் ஓரியன்டான ஜாப்ஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எங்க சர்ச் பண்றதுன்னு சொல்லி தரேன். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். இப்போ நீங்க ஜாப்ஸ் இருக்கு, இங்க வருது, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்றீங்க. இது எப்படி எங்களுக்கு தெரியும்? ஓகே, இப்போ வந்து நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் பார்த்த வெப்சைட் வந்து இதுதான், தமிழன் கைடு. ஓகேங்களா?
இதுல வந்து இந்த எக்ஸாம் ஆனா இது நானுமே இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா வெறும் எஸ்எஸ்சிங்கிற பேர் வந்தா மட்டும் தான் கிளிக் பண்ணிருக்கேன். எஸ்எஸ்சின்ற பேரு நம்ம இருக்கிற எல்லா டெலகிராம் குரூப்லயும் வரும். நீ எதுக்கு இந்த வெப்சைட்ல வந்து பார்க்கணும் சொல்லு? அந்த டைம்ல எனக்கு டெலகிராம் தெரியாதுப்பா. ஓகே. இதுல பாரு. இதுல வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் இவரு போட்ட எக்ஸாம்ல அடுத்து எக்ஸாம் டேட் எப்போ வருதுன்றது மேல இருக்கு. அட்மிட் கார்டு வந்துச்சு, எக்ஸாம் டேட் வந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு, இதெல்லாம் மேல இருக்கா? இதுக்கு அடுத்து பாரு, இந்த வாரத்தோட அப்ளிகேஷன் டேட் முடியறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கும். அதுக்கப்புறம் மீதி எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும். இதில் நான் வந்து நீங்கள் வந்து இப்போ தேடணும். நீங்கள் இப்போ வந்து இந்தியன் நேவி இருக்கா, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் இந்த குவாலிஃபிகேஷன். இப்போ பாருங்கள், இது ஆர்ஆர்ஐ எனி டிகிரின்னு இருக்குது. 7 போஸ்ட் இருக்குது. இது என்னன்னு தெரில, எனக்கு ஆர்ஆர்ஐனா என்னன்னே தெரியாது. இப்போ போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பர்சனல் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். புரியல? ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னா இந்த ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்க, இங்க வந்து அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? பே லெவல் 4 இந்த அசிஸ்டன்ட். பே லெவல் 4னா நீ வந்து தாராளமாக போகலாம். 250 ரூபா எனி டிகிரி. ஓகேவா? ஆனால் இதுங்க வந்து பாரு, மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கு பார்த்தியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றா உட்காந்து தேடலாம். ரொம்ப இதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புதுசா ஏதாவது வந்திருக்கா அப்படின்றது நீங்க தேடலாம். இல்ல நம்ம வேணா நம்ம டெலகிராம் குரூப்ல வேணா இன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து இது வந்து கொஞ்சம் வந்து பாப்புலர் இந்த ஐஏஎஸ்சி பெங்களூர். இப்போ வந்து இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்னு ஒரு லெவல் 5 போஸ்ட் விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. லெவல் 5 நீங்கள் வந்து பெங்களூரில் தான் இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே போவாங்க. லொக்கேஷன் பற்றிலாம் பெருசாக விஷயம், ஏதோ ஒரு வேலை கொடுங்கடா நாங்கள் போகிறோம்டா, அந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரி டெஸ்பரேட்டாக இருந்தவங்க இருப்பாங்க இப்பயுமே. அதுக்கப்புறமா இந்த சேனல் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். இந்த ஐசிஎம்ஆருக்காக வேறு வேறு குரூப்லாம் தேடும்போது இந்த நிர்மல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மட்டுமே போடுறாரு. ஓகேங்களா? அதாவது அன்ஃபெமிலியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் டிஎன். இவர் வந்து இதுக்கு மட்டுமே சர்ச் பண்ணுற, ஐ மீன் இதுக்கு மட்டுமே நிறைய போட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஐஐடி பாலக்காடு, திருவனந்தபுரம், ஏதோ பாருங்க ஹெவி வெஹிக்கல்ஸ்னு ஏதோ போட்டிருக்காரு. இது வந்து எல்லாமே எனி டிகிரின்னு நான் சொல்லலை, ஆனால் எனி டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, செக்ஷன் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ், அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸு, லைனாக எல்லாமே நமக்கு வந்து இது பேர் தெரியாத எக்ஸாம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குமே. நீங்கள் வேணால் நீங்கள் ஆக்சுவலாக இது எல்லாமே இதுலேயுமே இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது இல்லைன்னு உங்களுக்கு சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இவர் வந்து ப்ரோ வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்க்கணுன்னா நீங்கள் இதுலேயும் பாருங்கள். நான் இதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி நாமளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறோம் நம்மளோட டெலகிராம் சேனல். ஓகேங்களா? டிஸ்கஷன் குரூப். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேஜ் ஒன்று வச்சிருக்கேன். அது எதுக்கு வச்சிருக்கேன்? டிஸ்கஷன் குரூப்ல தான் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது டிஸ்கஷன் பேர் பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வேற எதுவும் இல்லை. ஓகேடா அனிஷ், இப்போ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நீ வந்து மைக் ஒன்று பிடிச்சிட்டு பேசு, இல்லை விட்டுட்டு பேசு, ரெண்டுமே பண்ண. சரி, ஓகே. நம்ம தான் அடுத்த லைவ் போட போறோம்ல, அந்த லைவ்ல பாத்துக்கலாம். அடுத்து இந்த क्वेश्चंस அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சில டவுட்ஸ் வந்து நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிருப்போம். அது வந்து அவங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஆனா அதே மாதிரியான டவுட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இருக்கலாம். சோ அதனால கமெண்ட்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்னும் நாங்க போன வீடியோல என்னென்னலாம் மிஸ் பண்ணோம் அதெல்லாம் வச்சு இன்னும் நெக்ஸ்ட் ஒரு கமிங் செஷன்ல ஒரு வீடியோ வருது. அது எப்போ ரிலீஸ் பண்றதுங்கிறது என்ன வீடியோன்றது நீ முதல்ல முடிவு பண்ணு. ஓகே ஓகே, பாப்போம். வீடியோ தானே, பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ ஐஐடிஎம்மில் வந்து நான் என் ஃப்ரெண்டு சஜஷன் மூலியமாக தான் நான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக டிஸ்கவர் பண்ணி தான் இப்போ இந்த ஐசிஎம்ஆரில் செலக்ட் ஆனது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேடுங்க, நீங்களும் செலக்ட் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே செலக்ட் ஆகும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவோம். இப்போதைக்கு கிளம்பலாமா அனிஷே? ஓகே நண்பர்களே, பாய் பாய், தேங்க்யூ.